நிம்மதியான தூக்கம், மன அமைதி தரும் சக்தி வாய்ந்த சந்திர மந்திரம். ஆன்மீக தேடலும் இறை நம்பிக்கையும் கொண்ட மகாடிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய அவசர உலகில் பணம், புகழ் அனைத்தையும் தேடி ஓடும் நாம் தொலைத்து நிற்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் நிம்மதியான தூக்கம் மற்றும் மன அமைதி. இரவு படுக்கையில் சாய்ந்தாலும் பல மணி நேரம் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள், தேவையற்ற பயம், எதிர்மறை எண்ணங்கள், குழப்பங்கள் ஆகியவற்றால் அவதிப்படுபவர்கள் இன்று ஏராளம். இதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் தெரியுமா? நமது மனதிற்கும் எண்ணங்களுக்கும் அதிபதியாக விளங்கும் சந்திர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் பலவீனமாக இருப்பதே காரணமாகும். இன்று நாம் காணப்போவது இந்த மன உளைச்சலில் இருந்து உங்களை முழுமையாக விடுவித்து ஆழ்ந்த உறக்கத்தையும் அசைக்க முடியாத மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய மந்திரம் சந்திர பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தின் முழுமையான அர்த்தம் என்ன? இதை எப்படி உச்சரிக்க வேண்டும்? இதன் அபரிதமான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக காண்போம். வீடியோவை முழுவதும் பாருங்கள். தயவுசெய்து இடையே தவிர்த்து விடாதீர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனோகாரகன் மற்றும் மாத்ருகாரகன் என்று அழைப்பார்கள். அதாவது நமது மனதிற்கும் தாய்க்கும் காரகத்துவம் வகிப்பவர் சந்திர பகவான். சூரியன் ஆன்மா என்றால் சந்திரன் மனம். ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருந்தாலோ, நீச்சம் அடைந்திருந்தாலோ, அல்லது சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாத கேமத்துருவ தோஷம் இருந்தாலோ அவர்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பம், பதற்றம், மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நெருங்கும் நாட்களில் இவர்களது மனநிலை மிகவும் அலைபாயும். இப்படிப்பட்ட சந்திர தோஷங்கள் நீங்கி மனம் ஒருநிலைப்பட சித்தர்களும் மகான்களும் நமக்கு அருளிய மிகச்சிறந்த அருமருந்துதான் சந்திர பீஜ மந்திரம். ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக. இதுதான் அந்த சந்திர பீஜ மந்திரம். பொதுவாக ஸ்லோகங்களை விட பீஜ எழுத்துக்கள், அதாவது பீஜ மந்திரங்களுக்கு பல மடங்கு சக்தி அதிகம். பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு நம்மை உடனடியாக இணைக்கக்கூடியவை இந்த பீஜ மந்திரங்கள் தான். இந்த மந்திரத்தின் முழுமையான விளக்கம் என்ன தெரியுமா? ஓம் என்றால் இது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி, இறைவனை அழைக்கும் முதல் நாதம். ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக இவையெல்லாம் சந்திர பகவானின் பீஜ ஒளிகள். இந்த குறிப்பிட்ட ஒளிகளை உச்சரிக்கும் போது நமது மூளையின் நரம்புகளில் ஒருவித அதிர்வு ஏற்பட்டு அது மனதை சாந்தப்படுத்துகிறது. செழிப்பையும் குளிர்ந்த நிலையையும் உடற்குள் உருவாக்குகிறது. சந்திராய, சந்திர பகவானுக்கு, அதாவது சந்திர கடவுளுக்கு கூறுவது. நமக என்றால் எனது அகந்தையை விட்டு உங்களை நான் வணங்குகின்றேன் அல்லது மரியாதை செலுத்துகிறேன் என்பது பொருளாகும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சந்திரன் நம்முள் இறங்கி மனதை குளிரச் செய்வதாக உணர்வுபூர்வமாக நம்ப வேண்டும். சரி, இதனால் என்னென்ன அற்புத பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? இந்த சந்திர பீஜ மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ நம் வாழ்வில் ஏற்படும் வியக்கத்தகுந்த மாற்றங்கள் கிடைக்கும். என்னென்ன மாற்றங்கள் தெரியுமா? ஆழ்ந்தமான உறக்கம்,
இரவு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதை கேட்டுக்கொண்டே உறங்கும் போது மனதின் அலைகள் அடங்கி நிம்மதியான தூக்கம் கண்களை தழுவும். மன அமைதி மற்றும் தெளிவு, தேவையற்ற கவலைகள் நீங்கி மனம் அமைதி பெறும். குழப்பங்கள் மறைந்து வாழ்க்கையில் சில சரியான முடிவெடுக்கும் திறன் பெருகும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம். சந்திரனின் அருளால் உடல் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான உடல்நிலை அமையும். கண் பார்வை மற்றும் ஞாபக சக்தி இதனால் அபரிதமாக மேம்படும். உறவுகளில் ஒற்றுமை. சந்திரன் மாத்ருகாரகன் என்பதால் தாயுடனான உறவு மேம்படும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சரி, இதனை எப்படி வழிபடுவது? உச்சரிக்கும் விதிகள் தான் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த மந்திரத்தை எப்படி முறையாக பாராயணம் செய்வது என்பதை இப்போது விரிவாக காண்போம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு உகந்த நாட்கள் திங்கட்கிழமை. ஆம், திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். குறிப்பாக பௌர்ணமி மற்றும் வளர்பிறை திங்கட்கிழமைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் அல்லது மாலை சந்திர உதய நேரத்திலும், குறிப்பாக இரவு 9 மணி முதல் 10:30 மணி உள்ள சந்திர ஓரையில் ஜபிப்பது மிகச்சிறந்த பலனை தரும். இதற்காக நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஜபிக்க வேண்டும். சந்திரனுக்கு வெள்ளை நிற ஆடைகளை அணிவதே சிறப்பாகும். இறைவனுக்கு பசு நெய் கொண்டு தீபம் ஏற்றி முதலில் வணங்க வேண்டும். நிவேதனமாக பால், பாயசம், கற்கண்டு அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை சந்திர பகவானுக்கு படைக்கலாம். மல்லிகை, முல்லை போன்ற வாசம் மிகுந்த வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது சந்திர பகவானை மகிழ்விக்கும். இதை தினமும் ஒவ்வொரு திங்கட்கிழமை, அதாவது தினம் என்பது மிக சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 108 முறை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தில் முழுமையாக சித்தி அடைய 40 நாட்களுக்குள் 11,000 முறை ஜபிக்க சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன. அதேபோல சந்திரனின் அருளை முழுமையாக பெற ஏழை எளியவர்களுக்கு பால், அரிசி அல்லது தண்ணீர் தானம் செய்வது வழிபாட்டின் பலனை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். சரி, நேரம் இல்லாதவர்கள், அலுவலக வேலையில் இருப்பவர்கள் அல்லது பயணத்தில் இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். தினமும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை கண்களை மூடிக்கொண்டு 108 முறை மனதார கூறினாலே போதும். சந்திர பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்வில் உள்ள மன அழுத்தங்கள் யாவும் நீங்கி சந்திரனைப் போல உங்கள் முகமும் அகமும் குளிர்ச்சியாகவும் பிரகாசமாகவும் மாற அந்த இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஓம் சந்திராய நமக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் தூக்கமின்மையால் அவதிப்படும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களது மன அமைதிக்கும் உதவுங்கள். மேலும் பல ஆன்மீக ரகசியங்களை அறிய நமது மகாடிவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.